வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு கூடிய வாக்கியத்தை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதுல முக்கியமான விஷயம் இது நம்ம உடம்புக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருந்துங்க. ஒரு செடியில பூச்சி தாக்குதல் அப்படின்றது சடனா தேனீக்கள் மாதிரி ஒரே நாள்ல வந்துருமா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருமான்னு கேட்க போனா, எங்கேயாவது ஒரே ஒரு பூச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்னா ஒவ்வொரு கிளைகளா பரவ ஆரம்பிக்குங்க. முக்கியமா சொல்லப்போனா இந்த மாவு பூச்சிய சொல்லலாம். ஒரே ஒரு பூச்சி வந்துடுச்சுன்னா இந்த எறும்புகள் இத ஒவ்வொரு இடத்துக்கா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடும். ஏன் தம்பி இந்த எறும்புகள் இந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்க போனா, மாவு பூச்சியோட இந்த கழிவு பொருட்கள் இந்த பிளாக் கலர்ல இருக்கு தெரியுங்களா? இதுல ஒரு இனிப்பு திரவம் இருக்கும். இத சாப்பிடுறதுக்காக எறும்புகள் அந்த இடத்துக்கு வரும். இந்த எறும்புகள் இத சாப்பிட்டுட்டு இந்த பூச்சிய இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போயிட்டு விட்டுட்டு போயிடும். ஸோ இவனுக்கு ஃபுட்ட குடுத்ததுனால இவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதாங்க முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் ஃபுல்லாவே சிவியரா அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் காப்பாத்துறத விட வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொன்னாங்க தெரியுங்களா? ஒருவேளை ஒரு சில கிளைகள்ல மட்டும் வந்துருச்சு. என்ன தம்பி பண்றது? அப்படின்னு கேட்க போனேன். மோஸ்ட்லி அந்த கிளைகள ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படிப்பா ரிமூவ் பண்றது? மேல இருக்கக்கூடிய இந்த கிளைகள்ல மட்டும்